ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்போ சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பார்த்துருவோமா? இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரைஸோ சிக்கன் ஃப்ரை தான் செஞ்சு கொடுத்து அமிச்ச பசங்களுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் எல்லாம் லஞ்ச் பேக் பண்ணிங்கன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது ரெண்டுமே தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்கி தான் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் நடக்கும். ஸோ ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா கூட நம்ம வெளியில் கூட வாங்கிடலாங்க. சொந்தக்காரங்கிட்ட ஒரு கடனை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த கடனை வாங்கிட்டு நம்ம ஊருக்கு போகிறோம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அமைது, எங்கேயாச்சும் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். வைக்கிற ஸ்டேட்டஸ் கூட நம்ம பயந்து தான் வைப்போம். ஸோ கடன் கொடுத்தவங்க நம்மளை ஏதாச்சும் கேட்டுருவாங்களோ, நம்ம பயப்படுவோம் அவங்கள ஹைக் பண்ணலாமா அப்படின்லாம் ஒரு திங்கிங் ஓடும். பிகாஸ் ஆஃப் என்னென்னா அவங்க கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம். சொந்தக்காரங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் பயந்து தானே ஆகணும். வெளியில் கூட வட்டிக்கு வாங்கிடலாங்க. ஆனால் சொந்தக்காரங்கிட்ட கடனை வாங்கிட்டு நம்ம போடுற ஸ்டேட்டஸ் கூட நம்ம கொஞ்சம் தயக்கமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு. அதை இந்த காலத்தில் இருக்கிற சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு அது மாதிரி அமைஞ்சிருக்கலாம். ஸோ உங்களுக்குலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கான்றதை சொல்லுங்கள். கடன் வாங்குறதும் தப்பு இல்லை, கொடுக்குறதும் தப்பு இல்லை. ஆனால் கரெக்டாக நடந்துக்கணுன்றது தான் ஒரு என்ன சொல்கிறது, கரெக்டான ஒரு சூழ்நிலை. நம்ம வாங்குற கடனை கரெக்டாக அவங்களுக்கும் போய் கொடுத்துடணும். அவங்களும் கொஞ்சம் சொன்ன டைமுக்கு கொஞ்சம் டைம் கூட கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அந்த கடன் வாங்கி தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கடன் கொடுக்குறவங்களும் சரி, கடன் வாங்குறவங்களும் சரி, கரெக்டாக நடந்துக்கிட்டால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அளவுக்கு மீறி கடன் வாங்கினாலும் அது பிரச்சனை தான். ஸோ அளவோட கடன் வாங்கி அளவோட கொண்டு நடத்துங்க. மீண்டும் நாளைக்கு இன்னும் லஞ்ச் பாக்ஸ் இல்லை. டாடா பாய்.